ஹாய்! நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா நாள் முழுக்க டயர்டா இல்லாம, எப்படி நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம அன்றாடம் பண்றதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வந்தாலே, நம்ம நாள் எனர்ஜெட்டிக்கா மாறிடும். அது என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. முதலு நல்ல தூக்கம். அதாவது 7 டூ 8 மணி நேரம் நல்லா நிம்மதியா தூங்கிருவேன். நம்ம எல்லாருமே அத பண்ணிருவோம். இருந்தாலும் அடுத்த நாள் டயர்டா இருக்கும். ஆனா, நீங்க நல்லா நிம்மதியா தூங்கணும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம. நம்ம தூங்குறதெல்லாம் கரெக்ட்டா பண்ணிடுவோம். ஆனா, அடுத்த நாளும் டயர்டா இருக்கும். அது ஏன்னா நம்ம அடுத்தடுத்து பண்ண போற சின்ன சின்ன தப்பான விஷயங்கள்னால தான். அந்த தப்பான விஷயங்கள்ல எது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல எந்திரிச்சோன டீ, காஃபி குடிக்கிறது. டீ, காஃபிங்கிறது அவசியமே கிடையாது. அது என்ன பண்ணும்னா, அதில இருக்க சர்க்கரை உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா எனர்ஜி குடுக்கும். ஆனா, எனர்ஜி குடுத்தோனே, அது எந்த வேகத்தில எனர்ஜி குடுத்ததோ, அதே வேகத்தில அந்த எனர்ஜி ஃபுல்லா லோ ஆக்கிரும். அதனால தான் நீங்க காஃபி குடிச்ச ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால உங்களுக்கு அந்த நாளே டயர்ட் ஆன மாரி ஆயிடும். அடுத்தது சில பேர் பெட்ட விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. பெட்டுலயே படுத்துட்டு ஃபோன பார்த்துட்டே இருப்பாங்க. நான் அந்த தப்ப மட்டும் பண்ணவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, பெட்ட விட்டு டக்குன்னு எந்திரிச்சுருவேன். எந்திரிச்சோனே நான் பாயி, பெட்ஷீட்டு எல்லாத்தையுமே மடிச்சு வச்சுருவேன். அத பண்ணாலே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். பெட்லயே படுத்துட்டு இருந்தோம்னா, நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் மைண்டு டிஸ்டர்ப் ஆயிரும். அதனால டக்குன்னு எந்திரிச்சிரணும். அடுத்தது பெட்லயே இருந்துட்டு ஃபோன் பார்க்குறது. நம்மளோட மென்டல் எனர்ஜியெல்லாம் இங்கேயே செலவு பண்ணிட்டோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்தோம்னா, நம்ம மென்டல் எனர்ஜி ஃபுல்லா காலியாயிரும். அடுத்தது நம்ம உடம்புல என்னதான் எனர்ஜி இருந்தாலும், அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்மகிட்ட மென்டல் எனர்ஜி இல்லன்னா, நமக்கு சோர்வா மட்டும் தான் தெரியும். அதனால தயவு செஞ்சு ஃபோன் பார்க்காதீங்க பெட்டுல. டப்புன்னு எந்திரிச்சுருங்க. அடுத்தது நம்ம எந்திரிச்சோனே நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. எந்திரிச்சோனே நம்ம மேல சூரிய வெளிச்சம் படணும். அப்பதான் நம்ம உடல் கடிகாரம் சரியா வேலை செய்யும். உடல் கடிகாரம்னா என்னன்னா, நமக்கு நைட் ஆனா தூக்கம் வரதுக்கும், பகல்ல ஆனா எந்திரிச்சுக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான உடல் கடிகாரம். அத எப்படி சரியா வைக்கிறதுன்னா, நம்ம கொஞ்ச நேரம் சூரிய வெளிச்சத்தில நின்னாலே போதும். நம்ம உடல் கடிகாரம் சீராகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாள் ஃபுல்லா தேவையான எனர்ஜிய பாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க சோர்வாவே இருக்க மாட்டீங்க பகல்ல. அடுத்தது என்னதான் இதெல்லாம் பண்ணாலும், நீங்க கொஞ்ச நேரம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்க பாடி எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க தூண்டி விடணும். தூண்டி விட்டுறது தான் எக்ஸர்சைஸ் பண்றது. ஒரு 10 நிமிஷம் எக்ஸர்சைஸ் பண்ணீங்கன்னா, உங்க பாடிக்கு தேவையான எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுரும். அந்த நாள் முழுக்க தேவையான எனர்ஜிய ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சுரும். நாள் முழுக்க எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். அதனால நீங்க எப்பயுமே சோர்வா ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. 100% உண்ம. அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பச்ச தண்ணீல குளிக்கிறது. அதாவது சுடு தண்ணீல குளிச்சா, நமக்கு ரத்த ஓட்டம்லாம் நல்லா சீராகி தூக்கம் வரக்க ஆரம்பிச்சுரும். ஆனா, நீங்க பச்ச தண்ணீல குளிச்சீங்கன்னா, ஒரு பிரிஸ்கான எனர்ஜி கிடைக்கும். அதனுடைய நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்க மூடையும் இம்ப்ரூவ் பண்ணிவிடும். நீங்க என்ன நெனச்சுட்டு குளிக்கிறீங்களோ, அத உங்களுக்கு பண்றதுக்கான எனர்ஜிய அந்த குளியலே குடுத்துரும். அதனால பச்ச தண்ணீல குளிங்க. அது ரொம்பவே நல்லது. அடுத்தது அந்த நாள் முழுக்க யார் கூடயுமே பேசாமயே இருக்கிறது, சிரிக்காமயே இருக்கிறது. அதனாலேயே நீங்க ரொம்ப லோவா இருக்கீங்கன்னு உங்க மூளையே நெனச்சுக்க ஆரம்பிச்சுரும். அதனால 4, 5 பேத்துக்கிட்ட பேசுங்க, சிரிங்க. அதனால உங்க மூடும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க எனர்ஜியாவும் இருப்பீங்க. உங்க எனர்ஜியும் பூஸ்ட் ஆகும். அவ்வளோதான். நான் எனர்ஜெட்டிக்கா இருக்கறக்கு இதெல்லாம் தான் பண்றேன். அதனால இத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உண்மையாவே கண்டிப்பா 100% வேலை செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.